ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதிக்கும் அழகருக்கும் உதவுறதுக்காக நம்பூதிரி வந்து ஒரு அதிரடியாக வந்து உதவி செய்கிறதுக்காக வராங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. ஆமாம், எதுக்காக வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்பா அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து கேட்குறப்ப, இங்கே பற்றியா புருஷன் பாரு கையில் வச்சுக்கிட்டு வந்து இருக்கான், அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, என்னாச்சு அப்படிங்கிறப்ப, நான் ஆப்பிள் சாப்பிட்றதுக்காக வந்தேன், ஏன் வந்து உன் அப்பா எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நீ ஏன்ப்பா பயந்துகிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த அம்மா வந்து ஏதோ தெரியாமல் குறி சொல்லிட்டு போயிட்டா, அதையே நினச்சி பயந்துகிட்டு இருந்தா எப்படி, தைரியமாயிரு, எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, போய் வந்து கண்டதையும் நினச்சிக்கிட்டு தைரியமாக பயப்படாமல் தூங்குடா அப்படின்னு பாட்டி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தா வந்து குபேரன் பொம்மை இருக்குது, அதோட நிழலை பார்த்துட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது வெறும் பொம்மை தான் மாமா, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து போய் தூங்கிடுறாங்க. அப்போ தான் ஆண்டாள் வந்து வா உள்ளே போய் தூங்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் வரேன் நீ போ அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து கேட்குறாங்க, பெராண்டி எல்லா வேலையும் நீ தானே பண்ண, ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் வந்து பயத்தை காட்டலான்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு பயப்படுறாருன்னு எதிர்பார்க்கல, இதெல்லாம் அவனுக்கு பத்தாது, மேற்கொண்டு வந்து அவனை வந்து கொஞ்சமாவது வந்து திருந்த வைக்கணும் மனசு மாற அப்படின்னோன்னே, நீ சொல்லிட்டல மேற்கொண்டு வந்து பண்ணிடலாம், ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நாளுக்குள்ளேயே வந்து உன் பையன் வந்து நல்லபடியாக மாறிடுவான், என் மாமாவும் வந்து மனசார திருந்திடுவார், அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. பாரதி வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து காய் வாங்கலான்ட்டு போகிறப்ப வந்து அந்த வாக்கு கொடுத்தாங்களா குறி சொன்னவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. மா இப்போ தாம்மா நானும் சரி என் புருஷரும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம் பல தடைகளை மீறி, ஆனால் இப்போயும் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் லைட்டாக வந்து இருக்க தான் செய்யுது, ஆனால் இப்போ வந்து நீங்கள் மேற்கொண்டு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்களே, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப, என்னால் எதுவும் சொல்ல முடியாதுமா, நான் ஒன்றும் சொல்கிறதில்ல, என் வாக்கில் வந்து சாமி வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிறப்ப இந்த உதவி செய்யுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவ அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு செகண்ட் வந்து உன்னை நம்பி வந்திருக்கா தாய், தயவு செஞ்சு இவளுக்கு ஒரு பரிகாரம் சொல்லு அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் டக்குன்னு அந்த அம்மா வந்து கண்ணை திறந்து வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி 3 நாள் வந்து நீ விரதம் இருக்கணும், விரதம் இருந்துட்டு வந்து ஒரு வேளை வந்து சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கையேன், நிச்சயமாக வந்து விளக்கை வந்து நல்லபடியாக வந்து நீ வந்து ஏற்றி அம்மன் கோயிலில் வந்து வச்சிரு, உன் பிரச்சனையெல்லாம் வந்து உன்னை அது நீர் போல் விலகி ஓடிடும் அப்படின்னு சொன்னோன்னே, இது போகிறோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இந்த பக்கம் வந்து பாரதி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அழகர் வந்து ஒருத்தவங்க வந்து நம்பூதிரியை வந்து வர சொல்லியிருக்காங்க. வந்தோடனே நம்பூதிரி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அழகருக்கு மாலை போட்டுருக்காங்க. அதே மாதிரி தர்மலிங்கத்தையும் வந்து மாலை போட்டுட்டு வந்து உட்காந்து சோழி உருட்டி பார்க்குறாங்க. உருட்டி பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் விளக்கு வந்து வச்சுருக்காங்க. அந்த விளக்கு வச்சுட்டு வேண்டிகிட்டு இருக்கப்போ பார்த்தா திடீர்னு வந்து காற்றடிக்குது. காற்றடிக்கிறது வந்து அந்த பெரிய விளக்கு வந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு சொல்கிறாரு நம்பூதிரி, இத்தனை வருஷத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் பூஜை செய்கிறப்ப இந்த மாதிரி விளக்கு கீழே விழுந்ததே இல்லை, அது மட்டும் இல்லை காற்றடிச்சா விளக்கு விழுகிற அளவுக்காமல் இருக்குது இந்த விளக்கு, இது பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, நாங்களே ரொம்ப பயந்து போயிருக்கோம் அந்த குறியை கேட்டு, நீங்கள் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து உங்கள் வயசுக்கு நீங்கள் செய்கிற வேலை எதுவுமே சரியில்லை, இப்படி சின்னத்தனமாக வந்து அடுத்த குடும்பத்தை வந்து பிரித்து பார்க்கணும், தன்னோட குடும்பத்தில் வந்து எல்லாரும் சண்டை போட்டு பிரியணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த எண்ணெல்லாம் வந்து சரியில்லை, இதை முதல்ல மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னால் இதுக்கு மேலே வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சில விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லணுன்னே, என்ன காசு பறிக்கலான்னு பார்த்து என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து அழகர் வந்து கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி இல்லை அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு, அதுக்காவது வந்து ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருப்பா அவங்கவுங்க வந்து விஷயத்தில் நீ வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க, உன்னோட புண்ணியம் மட்டும்தான் வந்து அவரை வந்து நல்லபடியாக காப்பாற்றும், ஏதோ என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ஆண்டாள் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, மாமாவுக்கு எதுவும் ஆகாது, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு தைரியம் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பாரதி வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னே வந்து தமிழ் பசிக்குதுன்னு சொன்னோன்னே, அவங்க பாரு அவள் வந்து எங்கே போயிட்டீங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னப்ப, இல்லை அவள் பசிக்குதுங்கிற முதல்ல சாப்பாடு வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. இங்கே பாருங்கள் இன்னும் இது 3 நாளைக்கு வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து வந்து விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து விளக்கு ஏற்றி வந்து நல்லபடியாக 3 நாள் நல்லபடியாக விளக்கு அணையாமல் பார்த்துட்டு போய் அம்மன் கோயிலில் வந்து வைக்கணும், அதுக்காக வந்து நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து விபூதி வச்சு விட்டுட்டு ஊதி விட்றாங்க நெத்தியில். அப்போ தான் வந்து சொல்கிறாங்க ஆதி, இங்கே பாருங்கள் நம்ம 2 பேருக்குள்ளே வந்து சண்டைலாம் எதுவும் வராது, அதாவது மனஸ்தாபம் எதுவும் வராத லெவலுக்கு நம்ம பார்த்துக்கிட்டா போகாதா, எதுக்காக வந்து நீங்கள் மேற்கொண்டு வந்து தமிழ்லேருந்து சரி
கஷ்டப்படுத்துகிறீங்க நம்ம எல்லாரையும் சேர்ந்து. நீங்கள் வந்து தேவையில்லாமல் குழம்பாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் சண்டை போட மாட்டேன், நமக்கு மீறியா வந்து ஒரு சக்தி வந்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெதண்டா பேச்சுக்கெலாம் நான் வந்து வரல. என் மனசு ஆத்ம திருப்திக்காக வந்து நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. ஒரு விஷயம், நம்ம 3 பேரும் சேர்ந்து வந்து இப்போ வந்து விரதம் இருக்க போகிறோம், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாதுன்னு ஆதி வந்து அடம் பிடிக்கிறாங்க. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எவ்வளோ தடவை வந்து நம்ம சண்டை போட்டிருக்கோம், ஆனால் வந்து இப்போ வந்து அந்த அம்மா கிட்ட கஷ்டப்பட்டு வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க, கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கியிருக்கேன், இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்காம நான் வந்து விட மாட்டேன், நான் சொல்கிறத கேட்டே ஆகணுங்கிறாங்க. அதோட முடியுது எபிசோட்.